ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் கார்லிக் சிக்கன் பண்ண போகிறோம். இது நான் ஹோட்டலில் ட்ரை பண்ணேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் சிக்கன், பூண்டு 2 டீஸ்பூன். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காதுங்க, இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி 1/2 டீஸ்பூன் சின்ன ஹோலில் துருவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை கலந்து விட்டுக்கிறேங்க. கலந்து விட்டோடனே பார்த்தீங்கன்னா சிக்கனில் தயிர் இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தயிர் சேர்த்துக்கோங்க. இதை பிளேட் போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. 7-8 மிளகா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். 2 தக்காளி சுடுதண்ணியில் போட்டு தோல் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஃப்ரீசரில் வச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதாங்க சிக்கன் சாஃப்டாக வேகும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிட்டோம், பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. வெங்காயத்தை வதக்கிட்டோம். இப்போ ஊற வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனை ஊற வச்ச பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு, கலருக்காக காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்டில் பவுடர் பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸை 1.25 டீஸ்பூன் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் அளவு கூட சேர்க்கலாங்க, கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. தயிரில் ஊற வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.